நாளை நாம் மகிழ்ந்து கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே அன்பு ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து வந்திருக்கின்ற அத்துணை ஆயர் பெருமக்களையும் எவாஞ்சலிஸ்ட் மற்றும் அனைவரையும் திருச்சபையின் மக்கள், சிறப்பாக சிஎஸ்ஐ நேதாஜி நகர் குருசேகரத்தினுடைய கிளை சபைகள், கிறிஸ்துநாதர் ஆலயம் அனைத்தின் சார்பாகவும் பள்ளிகளின் சார்பாகவும் அன்போடு கூட ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த நிகழ்வினை நாம் ஜபத்தோடு நாம் தொடங்குவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை, அன்பு, பேர், அருள், இரக்கம் இவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, தாயின் கருவில் இருந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் பேச்சில் அழைத்து பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் ஆண்டவரே உடைய ரட்சணியத்தை வெளிப்படுத்தும் பாத்திரமாகவும் நீர் பயன்படுத்தி வந்த எங்கள் அன்பு ஐயா டாக்டர் ஜெயசிங்கை அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, ஏற்ற துணையை கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜெயராணி அம்மையார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஐயா அவர்கள் 75வது பிறந்த நாளிலே பிதாவே உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி நத்தானியலுக்கு சொன்ன தேவனாகிய கர்த்தர் இதுவரையிலும் காணாத அற்புதங்கள், அதிசயங்கள், ஆரோக்கியங்கள், வல்லமைகள், மகிமைகள் எல்லாவற்றையும் உடைய அடியாருக்கு நீ கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இறைமக்களாக, உறவுகளாக, உடன்பிறப்புகளாக, ஊழியர்களாக இணைந்து கொண்டாடுகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அடியாரை இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இரட்டிப்பின் நன்மையால் அலங்கரித்து ஆசீர்வதித்து உலகமெங்கும் உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பாத்திரமாக நீர் வணைந்து பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கின்றோம். அப்பா, பிதா, குமாரன், பரிசுத்தாவிய திரியே கடவுள் நாமத்தினாலே அநேக பிறந்த நாட்களை ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஐஸ்வர்யத்தோடும் சமாதானத்தோடும் கண்டு தேவரே உம்முடைய திருவுளச்சத்தை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை பெற்ற ஆண்டாக நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீர். அந்த தெய்வீக விசுவாசத்தை தந்திருக்கிறேன். காயம் கட்டும் வரத்தை கொடுத்திருக்கிறேன். அநேகரை ஆண்டவரை பாடல் வழியாக, நற்செய்தி வழியாக உம்மோடு இணைக்கின்ற வரங்களை தந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்துணை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்த்திலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நான் விழிக்கும்போது இன்னமும் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் என்னோடு இருக்கிறேன். நாம் யாவரும் அமர்ந்த நிலையில் ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலில் முதல் 3 சரணங்கள் நாம் இணைந்து பாடுவோம். முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புமை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று நோத்திடும் வானோ தோதலத்துள்ளோ காற்றுத கரிய தன்மையுள்ள போற்றிடுமானோ தோதலத்துள்ளோ காற்றுத கரிய தன்மையுள்ள ஆத்துமாமே ஏன் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத
உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் இல்லை பலவான வினை பொருள் தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொருள் தருளும் மேலான ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாகியனந்த போதரும் தயசை உள்தந்த வாதை நோய் துன்பம் மாகியனந்த போதரும் தயசை உள்தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை காதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்புமிகு நன்னாளிலே அன்பு ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை வாழ்த்துவதற்கு சிலர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக எவாஞ்சலிஸ்ட் டேனியல் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஜீசஸ் காலேஜிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலாவது வந்து ஐயா அவர்களை வாழ்த்திட அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று மிஸ்டர் ஜெய்சிங் ஐயா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே இன் ஹிஸ் லைஃப். God has blessed him all these 75 years and he has been a blessing to many people. கடவுள் அவர்களை எப்படி ஆசீர்வதித்திருக்காரோ அதே போல் அவர்கள் மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக வாழ்ந்த நாட்கள் இவை அனைத்தும். அதேபோல் கடவுள் அவளை இந்த ஊரில் மாத்திரம் இல்லை, எத்தனையோ இடங்களில் அவங்கள கூட்டு போய் அவங்கள மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்காரு. அதுக்காக நாங்கள் இன்றைக்கி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிகாஸ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே. We need to thank God for all the blessings He has showered upon you and the family and all your brothers and sisters. Because it's a family who have loved God and loving God and serving the people. அனைத்து பணியாளர்கள் சார்பாக
ஐயா டாக்டர் டி ஜெய்சிங் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். தேங்க்யூ. வாழ்க பல்லாண்டு சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ, வியாகுலம் உன்னை விரட்டிடினோ. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினோ, வியாகுலம் உன்னை விரட்டிடினோ. நேசரதின் இன்ப சத்தம் இந்திடுவார். நேசரதின் இன்ப சத்தம் இந்திடுவார். அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. நாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. கடவுளுடைய பெரிய கிருபையினால உங்களை யாரையும் வாழ்த்துறேன். எங்கள் தம்பி சொன்னது போல சகோதரருடைய கிருபை தான், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணதுனால தான் ஆண்டவருடைய பெரிய கிருபை தந்திருக்கிறார். அவருடைய மூத்த சகோதரனாகிய சுவாரி டாக்டர் கோயில் பிள்ளை இன்னைக்கு அவங்க இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 52:1-2 வாசிக்கும் போது, நீதியை பின்பற்றி கர்த்தரிடத்தில் நீங்கள் பாக்கியவான்கள், நீ வெட்டி எடுக்கப்பட்ட துறவின் கொடியை நோக்கிப்பார். உன் தகப்பனாய் ஆபிரகாமையும் பெற்ற தாயால் சாராளை நினைத்துக்கொள். அவன் ஒருவனாய் இருக்கிற அவன் அழைத்து நான் ஆசிரித்த வார்த்தையின்படி இடாந்து சகோதரர் மூலமாய் 1968 சென்னைக்கு அழைத்து யாக்கோபு கொடுத்த வார்த்தைப்படி நான் உன்னோடு கூட இருந்து நீ போகவிடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்து வழி நடத்தி வந்த தெய்வம். அதே யாக்கோபு சொல்கிறாரு, அதே 32:10 வாசிக்கும் போது, கோலும் தடியும் யோர்தானை கடந்து சென்றேன், 2 விதமான பெரியவார்களாக என்னை ஆண்டவர் ஆசிரியர் சொல்லி ஆசிரியத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கிருபைக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய அன்பு சகோதரனாக சுவாரி டாக்டர் கோயில் பிள்ளை, மாசமணி பொண்ணுதர, இவங்களுக்கு ஒரு நட்சத்திரங்கள் மாதிரி வாழ்ந்தாங்க. இன்றைக்கி வாழ்ந்துருப்பாங்கன்னா ஒரு அடி நிலம் கூட கிடையாது. யோசுவாக்கு சொன்ன வார்த்தைப்படி காலபதிக்கும் தேசம் அத்தனை நான் சொந்தமாக தரேன்னு சொல்லி அநேக காரியங்களுக்கு தந்து வழிநடத்தி வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, சாப்பாடு வழி இல்லாமல் எத்தனையோ விதமான வேதனைகளான வாழ்க்கை. செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த எங்களை ஆண்டு நினைத்து பார்த்து ஆஸ்வதித்து, நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வீதியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் வார்த்தை வாழ்க்கையில் கொடுத்து எத்தனையோ மக்கள் எப்படியோ கஷ்டப்படுறாங்க. அதை விட தரமட்டமான முறையில் கஷ்டப்பட்ட எங்களை அழைத்த தெய்வத்துக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அதை விட விசேஷமாக ஜெயக்குமார் ஐயா வந்ததும் பெரிய சாட்சி. காரணியாவுக்கு ஒரு டைரக்டராக ஜீசஸ் காலத்து முழுவதும் அவங்க தான் டைரக்டர் இருந்தாங்க. உலகத்துடைய பெரிய தலைவர்கள் அவங்க வாழ்ந்தாங்க. பெரிய நீதிமான் பாருங்கள், இவ்வளோ வயசானாலும் அவங்க முகத்தை பாருங்கள், அவ்வளோ பிரகாசமான முகத்தை கடவுள் கொடுத்து வழி நடத்தி வந்த கிருபைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கருத்து உங்களுக்கு விசேஷத்தை கருக்கொண்டு வழி நடத்திட்டோம். அதிகமாக நேரம் ஆகிட்டதுனால ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபம் முடிச்சிடலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார்.
பலத்தை தரணும். அதுவும் பெரிய அன்னைக்கு இன்னும் கடவுள் பெரிய கிருபையை தரணும். ஒரு தாய் போல குடும்பத்தை நடத்தி எத்தனை நெடி சொல்லியிருந்தாலும் கண்டுக்காமல் எத்தனையோ காரியம் செய்த அம்மாவுக்கு கண்டு பெரிய பலத்தை தரணும். அது மாத்திரமில்லை, எங்கள் தம்பி கொஞ்சம் கோபக்காரர், அவ்வளோதான். மறுபடியும் அவர் மாதிரி ஒரு கருத்தாக ஞானமாக சில ஆட்கள் உலகத்தை கிடைக்காது. எஸ்சிஜி காலேஜில் எத்தனையோ விதமான வருஷமாக செக்ரட்டரியாக இருக்கார். ஒரு பைசோட அடுத்த டீக்கோட அடுத்த காசு சாப்பிட்டதில்லை. எங்களுக்கு கிடைச்ச நிர்வாகம் சரியில்லாமல் போச்சு, அவ்வளோதான். கள்ளங்களாக மாட்டிட்டாங்க, என்ன பண்ணுறது? அதை மாற்ற முடியாது. பரவாசம் இருந்தாலும் அது போல இருப்பாங்க, நம்ம நினைக்க முடியாது. ஆனால் அந்த மத்தியில் எங்கள் தம்பி ஒரு ஞானமாக, அதனால் எங்கள் தம்பிக்கு நான் அடிக்கடி நினைப்பேன், ரொம்ப விளைக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், அவரெல்லாம் நிறைய நாள் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வளர்ச்சி, பிள்ளைகளுக்கு வளர்ச்சி, குடும்பத்துக்கு வளர்ச்சி. அப்படிப்பட்ட கிருபை தரணும். பிள்ளைகள் விசேஷமாக எங்கள் அண்ணி மாதிரியே டாக்டர் ஜெயந்தி நினச்சி பார்க்க முடியாது. ஒரு சாதாரண மகள் இல்லை, தெய்வீகமான மகள். எல்லா பிள்ளைகளையும் அணைச்சி கொண்டு போய் எல்லா பிள்ளையும் நேசிக்கக்கூடிய கிருபை தந்து, அதுபோல் மருமக்குமார் சூப்பரான பிள்ளைகள், ஒருத்தருக்கும் எந்த பிசரும் கிடையாது. நான் வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நாளில் கூட ஈசியுடைய கமிஷனரி ஐயா தோசம் ஐயா வந்து ரொம்ப பெருசு. எல்லா குருவான் வந்தீங்க, எல்லாரும் சந்தோஷம், கத்தவங்களை ஆஸ்வதிக்கட்டும். நன்றி நவலில் நம்முடைய அன்பு மருமகன் ஜான்சன் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை பேசிட்டேன், கத்தவங்களை ஆஸ்வதிக்கட்டும். இவ்வளோ நாளுக்கு நன்றி. இன்னும் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும். தாவீது காலத்தில் ஆண்டு சொல்கிறார்ல, விதத்தில் வாசிக்கும் இல்லை, அப்போ 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவரை தள்ளி ஈசாய் குமாரை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவன் சித்தமான செய்வான் என்று சொல்லி அவனுக்கு என் இருதயத்தை கேட்டவன் என்று கண்டேன்னு சொன்னார். அது கடவுளுக்கு பிரியமாக இருதயற்ற மனுஷனாங்களை மாறணும். அதுதான் அப்படிப்பட்ட கிருபை. உலகம் ஒன்றும் கொண்டு வர்றதில்லை, கொண்டு போகிறதில்லை, யாராயிரம் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, அதுதான் அவன் அன்று விரும்புகிறேன். அப்படி கிருபைக்கு அந்த இன்னைகள் வேலை எடுத்துடும், அப்படி கிருபை தரணும். நான் நினச்சி பார்ப்பேன், எங்கள் தம்பி ஐஎம்எஸ்எல் பிரசிடெண்டாக காலத்தில் அவர் மாதிரி வளர்ச்சி எந்த காலம் வராது. என்எம்எஸ்எல் ட்ரெஸராக இருக்கார், காலேஜ் செக்ரட்டரியாக இருக்கார், ஒரு தூசியோட ஒட்டுவது. அப்படி தான் வாழணும். அப்படிப்பட்ட கிருபை தந்ததுக்கு நன்றி செலுத்துவேன். அதுக்கு ஐயாமார் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துவேன். கத்தவங்களை ஆஸ்வதிக்கட்டும். தம்பி நன்றி சொல்லி முடிச்சுவேன். வாங்க. 75வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் மாமா அவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செட் பண்ணோம், பிளான் பண்ணோம். அதில் இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து ஆயர் பெருமக்கள், தெய்வனுடைய ஊழியர்கள், குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்து அவர்களை வாழ்த்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நேரத்தில் இதை பிளான் பண்ணால் கூட எங்களுடைய மாமா, கடைசி மாமா தங்கம்மா அவர்கள் அண்ணன் எல்லா ஏற்பாடையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்திருக்கிறாங்க. 2 நாளில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம். நான் ரொம்ப நேர்த்தியாக தேவன் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு கூட நன்றி ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்திலும் கடைசி ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதம் கூறும்படி நம்ம மத்தியில் இருக்கிற ரெவரன் திரு வெல்சியார் அம்மா அவர்களை அழைக்கிறோம். எங்களது ஆயர் அவர் தான் ரொம்ப ஃபோர்ஸாக இந்த பிளானிங் மீட்டிங் இந்த 2 நாளில் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க, உதவியாக இருந்தாங்க. அநேக காரியங்களை ஆயர் அவங்க எங்களோட கூட சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தராய் இந்த நம்மளுடைய சபைக்கு வருகிற எல்லா ஆயருமே தேவன் அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் கொஞ்சம் விசேஷித்தமானவராக இருக்கிறார். காலையில் 6:30 மணிக்கெலாம் வந்து என்னையே எழுப்பிட்டார். சூப்பர்யா, தேங்க்யூ. ஜெபிப்போம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுருடமாக இருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்வில் பாராட்டின அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை என்ற திருமறை சொல்கிறது. அந்த வகையில் அருமையான டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்களை உமது கிருபையின்படியாக 75 ஆண்டுகள் ஆண்டவரை கடந்து வரும்படியாக கர்த்தர் நீர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய அன்பு
தாயார் தகப்பனாரை நினைவு கூறுகிறோம். அவருடைய விசுவாச வாழ்க்கை, பக்தி, அவற்றின் மூலமாக இவர்கள் பெற்றிருக்கின்ற நன்மைகள் அனைத்திற்காக நன்றி. அவருடைய அன்பு உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அண்டையிலே சேர்ந்திருக்கின்ற ஆண்டவரே திரு கோயில் பிள்ளை ஐயா அவர்களுக்காக, திரு பொன்னுதுரை ஐயாவுடைய வாழ்வுக்காக நன்றி படைக்கிறோம். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் தன்னுடைய 75வது பிறந்த நாளை காணுகின்ற டாக்டர் ஜெயசிங் ஐயா அவர்களையும் டிஎஸ் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, வழிநடத்துதல் ஐயாவோடும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் நம் அனைவரோடும் ஐயாவுடைய ஊழியங்களோடும் அவங்க சமூக பணிகளோடும் நிறைவாக தங்கிருந்து வழிநடத்துவதாக. ஆமேன். ஒரு கண்ணாடி, ஒரு மூக்கு கண்ணாடி ஒன்று இருக்கிறது. யாராவது ஈடுபட்டு இருந்தால் வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளும்.
அமர்ந்திருப்பேன். இயேசு